கேளக்கீர் எந்த மதத்துக்கும் உட்பட்டவர் இல்லை. ஆரம்பத்தில் எனக்குமே இந்த சந்தேகம் இருந்துச்சு. ஒரு இஸ்லாமிய நண்பர் என்னை கேட்டார், சார் நாங்கள் இந்த மாதிரி வழிபாடு பண்ணலாமான்னு கேட்டேன். எனக்கு தெரியாது, நீங்கள் பண்ணுங்கள், உங்களோட கனெக்ட் ஆனார்னா அது உங்களுடைய ஆறா அப்படின்னு நான் சொன்னேன். அவர் முயற்சி பண்ணார். முயற்சி பண்ணிவிட்டு, சார் சத்தியமாக நான் கேட்டதை அவர் கொடுத்தாரு சார், எனக்கு நடந்துச்சு அப்படின்னாரு. அப்புறம் நான் இதை வெளியே சொல்லலாமான்னு நினைக்கும் போது, சரி வேணாம், இது வேண்டாம், நம்மளோடய வச்சுக்குவோம் அப்படின்னு நான் இருந்துட்டேன். என்னுடைய ஒரு வீடியோவில் ஒரு கிறிஸ்தவ சகோதரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, அவங்களுக்கு 2 பிரச்சனை பிரதானமாக இருந்துச்சு. ஒன்று, அவங்க ஹஸ்பண்டுக்கு வேலை கிடைக்கல, இன்னொன்று அவங்களுக்கு குழந்தை இல்லை. இந்த மந்திரத்தை சொல்லி ஒரு 10 நாளுக்குள்ளேயே அவங்க ஹஸ்பண்டுக்கு வேலை கிடச்சிருச்சு. 22வது நாள் அவங்க கருத்தரிச்சிட்டாங்க. அவங்க என்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லும்போது 42வது நாள், சார் நான் 42 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கரு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டாங்க. ஃபேஸ்புக்கில் அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிட்டாங்க. நான் அந்த கமெண்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை போஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு மாற்று மதத்தினர் கிறிஸ்தவ சகோதரிக்கு இப்படி நடந்திருக்கு அப்படின்னு அதை போஸ்ட் பண்ணுறேன். அந்த போஸ்ட்டுக்கு கீழே 3 இஸ்லாமிய நண்பர்கள் பதிவு பண்ணுறாங்க, இதையும் தாண்டி கேளக்கீர் எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செஞ்சார் அப்படின்னு பண்ணியிருக்காரு.